إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة ரப்பி ஸித்னி இல்மா. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்துவானாக. நாம் இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கிற தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர் யார். அதாவது நம்முடைய பார்வையில ஒரு செல்வந்தராக இருந்தால் அவர் சிறந்தவர், மதிப்புக்குரியவர், கண்ணியமானவர் என்று நாம் மதிப்பு போடுகிறோம். இரண்டாவது, ஒருவர் பதவியில் இருந்தால், அதிகாரத்தில் இருந்தால் அவரை உயர்ந்த மனிதர், கண்ணியமான மனிதர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஆனால் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நல்லவர்களை, கெட்டவர்களை அவருடைய பண்புகளால் தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. மனிதர்கள் யார் சிறந்தவர், முஸ்லிம்களில் யார் சிறந்தவர், உங்களில் யார் சிறந்தவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படி அடையாளப்படுத்தி காட்டிய பண்புகள், அந்த குணங்கள் நம்மிடம் இருந்தால் நாமும் மனிதர்களில் சிறந்தவர் தான். எப்படி நாம் சிறந்தவராக ஆக முடியும்? மனிதர்களிலேயே சிறந்தவராக, உலகத்தினுடைய படைப்புகளிலே சிறந்தவராக அல்லாஹ் அடையாளப்படுத்தக்கூடிய நபர் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல சாலிகான நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்கள் படைப்புகள் அனைத்தையும் விட மேலானவர்கள். சுப்ஹான் அல்லாஹ். ஒண்ணு, அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இந்த பண்பு எவரிடம் இருக்கிறதோ அவர் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளை விட மேலானவர். வானவர்களை விட மேலானவர், ஜின்களை விட மேலானவர். அல்லாஹ் என்னென்ன படைப்புகளை படைத்தானோ அத்தனை படைப்புகளை விட இவர் மேலானவர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக யார் சிறந்தவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பார்த்து சுட்டி காட்டி கூறுகிறார்கள். நம்மில் சிறந்தவர் யார், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று அடையாளப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது, யாரிடம் இறை அச்சம் அதிகமாக இருக்கிறதோ, யாரிடம் இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று சொன்னாங்க. ஒன்று, அல்லாஹ் சொல்லுகிறான் இறை நம்பிக்கை. இரண்டாவது, நல்ல அமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இறை அச்சம் இருக்க வேண்டும், அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ மனிதர்களில் சிறந்தவர்களாக நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்றால் 3 பண்புகள் நமக்கு வந்தாக வேண்டும். ஒன்று, இறை நம்பிக்கை.
இரண்டாவது இறையச்சம், மூன்றாவது சாலிகான நல்ல அமல் செய்வது. இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டு நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக உங்களில் சிறந்தவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, மனிதர்களில் சிறந்தவர் யார், உங்களில் சிறந்தவர் யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை தானும் கற்று யார் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆனை கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். குர்ஆனை கற்றுக்கொள்ளணும்னா கூட, அதை கற்று மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணும் கூட, நமக்கு அடிப்படை தேவை ஒண்ணு உண்டு. எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ ஆலிம்கள், எத்தனையோ ஹாஃபில்கள் குர்ஆனை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குர்ஆன் முதலில் யாருக்கு பயன் தரும் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அடையாளப்படுத்தி காட்டுறான், ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் இறையச்சமுடையவர்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டும், வேற யாருக்கு வழிகாட்டாது அப்படின்றான். குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் கூட, குர்ஆனை மனனம் செய்தவர் கூட அந்த இறை நம்பிக்கை இல்லை என்றால், அந்த இறையச்சம் இல்லை என்றால் குர்ஆன் மட்டும்தான் அவர்கள் இருக்கும், நற்செயலும் இருக்காது, இறையச்சம் இருக்காது. குர்ஆனை கொண்டு அவர் அடையக்கூடிய முதல் பலன் இறையச்சம் தன்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும். முதலில் முத்தகீன், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்றான். இது வேதம் தான், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இது யாருக்கு பயன் தரும் சொன்னா, யாருக்கு இறையச்சம் இருக்குதோ அவங்களுக்கு தான் பயன் தரும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அப்போ குர்ஆனை ஓதுவதற்கும் அதை கற்றுக் கொடுப்பதற்கும் இறையச்சம் இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த குர்ஆனை கொண்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாவூஸ் கட்டி விடுவாங்க, ஓதி பாக்குறம்பாங்க, 3 யாசின் 4 யாசின் ஓதுறம்பாங்க, கத்தம் ஓதுறம்பாங்க, அதுக்காண்டி படையல் போட சொல்லுவாங்க, சாப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க. இப்படி குர்ஆனை கொண்டு வேறு வேறு விதமாக நேர்வழியிலிருந்து வழிதவறிய வழியில் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ நபிசாசு சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அந்த குர்ஆனை கற்று அதை பயன்படக்கூடிய யார் பயன்படுவா, உண்மையிலேயே இறையச்சம் உடையவர் தான் பயன்படுவார். அப்ப இறையச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் மூலமாகத்தான் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். கல்வியாளரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும்போது தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅமலூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அறிந்தோரும் அறியாதோரும் ஒருவரும் சமமாக மாட்டார்கள். நிச்சயமாக இந்த குர்ஆனை கொண்டு பரிப்பினை பெறுவர்கள் அறிவுடையவர்கள் மட்டும்தான். அப்ப அந்த அறிவு எப்போ வரும் சொன்னா, இறையச்சம் இருந்தால்தான் அந்த அறிவு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஆலிம்களுக்கு அடையாளப்படுத்தும் போது, ஆலிம்களை அடையாளப்படுத்தும் போது, உலமாக்களை அடையாளப்படுத்தும் போது எப்படி சொல்லி அடையாளப்படுத்துவான் தெரியுமா? உண்மையான ஆலிம்கள் யார் என்றால், உண்மையான உலமாக்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், எப்படி சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கள், அவர்கள் தான் ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒருவர் ஆலிமாக உலமாவாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி இறையச்சம். அப்ப இறையச்சத்தை கொண்டுதான் அவர் சிறந்த மனிதராக ஆக முடியும். அப்படி இறையச்சமுடையவராக இருந்தால்தான் குர்ஆனை கற்று அதன்படி செயல்பட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ மனிதர்களில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை தேவை முதலில் இறையச்சம், அடுத்தது ஈமான் நம்பிக்கை, மூன்றாவது சாலிகான நல்ல அமல் செய்வது, நான்காவது குர்ஆனோடு தொடர்பில் இருப்பது, குர்ஆனோடு எப்போதும் தொடர்பில் இருப்பது. அப்படிப்பட்ட நிலையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இறை விசுவாசிகளில் நம்பிக்கையால் முழுமை பெற்றவர் அவர்களில் யார் அழகான குணமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான். இறை நம்பிக்கைக்குள்ளவன் எப்படிப்பட்டவர் இருக்கணும், நல்ல அழகிய குணமுடையவராக இருக்கணும், அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா,
உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்றாங்க. மனைவிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை கற்று வைத்திருக்கக்கூடியவர், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், அல்லாஹ் மேலே நம்பிக்கை உள்ளவர், சாலிகான அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு வீட்டில் அமர்ந்து காய்கறி நெறி கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு உதவியாக இருப்பாங்க. தன்னுடைய ஆடைகளை அவர்களை தைத்துக் கொள்வார்கள். தம்முடைய செருப்பை கூட அவர்கள் தைத்துக் கொள்வார்கள். தனது ஆட்டுக்கு அவர்கள் பால் கறப்பார்கள். வாங்கு சொல்லிவிட்டால் அப்படியே போட்டுவிட்டு உடனடியாக பள்ளிவாசல் ஓடிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உணவிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடுவார்கள். தன்னுடைய மனைவியின் மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை நேசித்தார்கள். நம்முடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், இப்படியே தன்னுடைய காலங்களை நேரத்தை செலவு செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுப்பதில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பதில்லை. அப்போ உங்களுடைய மனைவியில் யார் மனைவியிடம் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நம்மிடம் அதிகமாக வரக்கூடிய இன்னொரு நற்குணம் என்னவென்றால் பணிவு. பணிவு இருப்பவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்துறாங்க. எவரேனும் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடந்தால் அவரது அந்தஸ்தை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்தியே தீர்வான். பணிவாக இருங்கள், மற்றவர் மீது அகந்தை கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்மையிலே இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன். நிச்சயமாக அளவற்ற அருளாளுடைய அடியார்கள் யார் என்றால், இன்னும் அளவற்ற அருளாளுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள் பூமியில் பணிவோடு நடப்பார்கள். வீணான பேச்சுகளில் ஈடுபட மாட்டாங்க, வெட்டி விவாதங்களில் ஈடுபட மாட்டாங்க, தேவையில்லாத நிலையில தன்னுடைய நேரத்தை காலையில் செலவு செய்ய மாட்டாங்க. பூமியில் நடந்தால் பணிவோடு நடப்பாங்க. வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகளை கண்டால் சலாம் சொல்லிவிட்டு அதை விட்டு ஒதுங்கி சென்று விடுவாங்க. இது நமக்கான சபை இல்ல அப்படி சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடம் இருந்தால் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார். எப்படி முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவரது நாவில் இருந்தும் கையில் இருந்தும் முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நாவால் திட்ட மாட்டார், சபிக்க மாட்டார், புறம் பேச மாட்டார், குறை சொல்ல மாட்டார். இப்படி மத்த முஸ்லிமை யார் குறை சொல்லாமல், புறம் பேசாமல், பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல் இருக்கிறாரோ இவர்தான் சிறந்த முஸ்லிம். தன்னுடைய கரத்தால் இன்னொரு முஸ்லிமுக்கு தொந்தரவு தர மாட்டார், அவருடைய பொருளை திருட மாட்டார், அவரை அடிக்க மாட்டார், அவரை கொலை செய்ய மாட்டார். இப்படி தன்னுடைய கரத்தால் இன்னொரு முஸ்லிமுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் யார் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ, யார் அப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவராக இருக்கிறாரோ, தன்னுடைய கரத்தால் துன்பம் கொடுக்காமல், தன்னுடைய நாவால் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், முஸ்லிம்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருப்போமானால் நாம் சிறந்த முஸ்லிம். வெறுமனே நம்ம சிறந்தவரா அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் நல்லவர் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள கூடாது. இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த பண்போடு நான் வாழ்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்றுக்கு 3 முறை கேட்கிறாங்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களில் சிறந்தவர் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று 3 முறை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யார் என்றால் அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் என்று சொல்றாங்க. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவரை பார்த்தால், நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், அல்லாஹ்வை அவர் ஞாபகப்படுத்துவார். எப்போதும்
குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடியவராக இருப்பார். நல்ல பண்புகளை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவராக இருப்பார். நல்ல குணங்களை கொண்டவராக இருப்பார். மறுமையை ஆதரவு வைத்து செயல்படக்கூடியவராக இருப்பார். அவரை பார்த்தால் மறுமை பற்றிய ஞாபகம் வரும், அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் வரும். அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் மிக கெட்டவர் யார் என்று சொல்லட்டுமா? உங்களில் மிக கெட்டவர் யார் என்று சொல்லட்டுமா? அவர் யார் என்றால் கோள் சொல்லி திரிபவர்கள், ஒருவருக்கு ஒரு நேசமாக இருந்தால் அவர்களை பிரித்து விடக்கூடியவர்கள், குற்றமற்றவர் என்று தெரிந்துமே அவரை துருவி துருவி ஆராயக்கூடியவர்கள், இவர்கள் தான் உங்களில் மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அடுத்தவரை பத்தி கோள் சொல்வது நண்பர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, நல்லவர் என்று தெரிந்தும் கூட அவரை துருவி துருவி ஆராய்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் முஸ்லிம்களிலே மிக கெட்டவர். அப்ப அப்படிப்பட்ட தீய குணங்கள் இல்லாமல் நம்மை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பண்பு நம்மிடம் இருக்குதா? அப்படிப்பட்ட செயல்பாடு நம்மிடம் இருக்குதா? அப்போ நாம் முஸ்லிம்களில் சிறந்த ஒரு மனிதனாக நாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நற்குணம் என்பது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் நீண்ட மௌனத்தை, நற்குணத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மனித குலம் இதை தவிர எதையும் கொண்டு அழக அடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீண்ட மௌனமும் நல்ல பண்புகளும் உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் அழகானவர், மனித குலத்தை அழகுபடுத்த வந்தவர் நீங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பேசினால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு நம்மிடம் இருக்குமானால் நாம் சிறந்த முஸ்லிம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த முஸ்லிமாக இருப்பதற்கு, மனிதர்களில் சிறந்தவராக இருப்பதற்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த குணங்கள் இருக்க வேண்டும், இந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி தருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லவர்கள் யார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட பண்பு நம்மிடம் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிபூன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள். அந்த நம்பிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் நல்லதை செய்ய ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீயதை விட்டும் தடுத்து கொண்டே இருப்பார்கள், நன்மையான காரியங்களில் விரைந்து செயல்படுவார்கள். ஒருக்கு உதவி தேவைப்படுதா உடனே உதவி செய்வாங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரா அவருக்கு உதவி செய்வாங்க. ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறாரா, கவலை இருக்கிறாரா, அவருக்கு ஆதரவு சொல்லுவாங்க. ஒருவர் சிரமப்படுகிறாரா, அவர் சிரமத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. தன்னால் முடிந்த அளவுக்கு நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். ஒருவர் தீமையை செய்து கொண்டிருக்கிறார், அதை தடுப்பார், நன்மையை செய்ய ஏவிக்கொண்டே இருப்பார். இப்படி தனக்கும் நன்மை செய்து கொண்டு, பிறருக்கும் நன்மை செய்து கொண்டு, சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்றாரு. இவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லி காட்டுறான். இவர்கள் தான் நல்லவர்கள், சாலிகீன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட குணம் நம்மிடம் இருக்குதா? நாம எத்தனை பேருக்கு நன்மையை ஏவி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தீமையை தடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தான தர்மம் செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் உதவியற்றவர்களாக இருந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம்? அப்ப இப்படி நல்ல பண்புகளையும் நல்ல குணத்தையும் நாம் கொண்டிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சாலிகீன்கள், நீங்க நல்லவர்கள் என்று நான் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படிப்பட்ட குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, நல்லா இருக்கக்கூடிய மனுஷன் கடன் கேட்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் 10 நாள்ல தந்துடுறேன் அப்படின்னு வாங்குறாரு. வாங்குற வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நபர், கொடுத்த நபர் பாடாப்படுத்தி அவர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி கால் கெடுக்க கடைசியில கடனே தரவேணாப்பா அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவருக்கு துன்பத்தை கொடுக்கிறார்.
இப்படித்தான் மக்களை நாம் பார்க்கிறோம். இன்றுள்ள மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார நல்ல மனிதர்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்தினான் அவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? வாங்கிய கடனை அழகிய முறையில் யார் திருப்பி கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். கடன் வாங்கியதை எப்படி அழகிய முறையில் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களுக்கு சிறந்தவர் என்று சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்யறோம், கடன் கொடுக்கிறோம், அல்லது நல்லா இருக்கக்கூடிய நிலையிலே கடன் வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்க திருப்பி கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. திருப்பி கேட்டா திட்டுறாங்க. என்ன நான் ஓடியா போயிட்டேன், ஒளிஞ்சா போயிட்டேன், எங்க நான் இருக்கேன், முன்னாடிதான் வாங்குறேன், நான் முன்னாடிதான் போறேன், எப்பனாலும் தருவேன் அப்படின்னு. அல்ல வாக்குறுதி மாறு செய்யறாங்க. நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், 4 வருஷம் கழிச்சு தரேன், 2 வருஷம் கழிச்சு தரேன். இப்படியே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதர் சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் கடன் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட நற்குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தன் தோழரிடம் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் சிறந்தவர். தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே நீங்கள் சிறந்தவராக இருந்தால் உண்மையிலே நீங்க தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, தன் தோழரிடம் சிறந்தவரே அல்லாஹ்விடம் தோழமை மிக்கவராக இருக்கிறார். தன் அண்டை வீட்டாரிடம் சிறந்தவரே அல்லாஹ்விடம் சிறந்தவர் என்று சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் அண்டை வீட்டாரிடம் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை நம்பி விட்டுட்டு போறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்க, அவங்களுடைய மனைவியை விட்டுட்டு போறாங்க. அந்த வீட்டார் போனதுக்கு அப்புறம் அவருக்கு துரோகம் செய்கிறது, அவருடைய பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கிறது, அவங்களை பற்றி தப்பா பேசுறது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விரோதமான நபர்களாக ஆகிவிடுகிறார்கள். யார் அண்டை வீட்டாரும் நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ்விடத்திலேயே மிகச் சிறந்த ஒரு நபராக ஆகிவிடுகிறார். அப்போ அண்டை வீட்டாரை நாம் நேசிக்கணும். எந்த அளவுக்கு நேசிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர் எனக்கு உபதேசம் செய்தார், எங்க அண்டை வீட்டாரை எனக்கு சொத்துக்கு வாரிசா ஆக்கி விடுவார்களோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்படி வானவர் ஜிப்ரீல் எனக்கு உபதேசம் செய்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? அபூதரே, உன் அண்டை வீட்டாருக்கு நீ வைக்கக்கூடிய குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை விட்டாவது அதிகப்படுத்தி அந்த குழம்பு அவங்களுக்கு கொடு. அதன் மூலமாக உன்னுடைய அண்டை வீட்டாரை உனக்கு நெருக்கமாக்கிக் கொள், உன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள். அப்ப அண்டை வீட்டார் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்கிறது. பூமியில் கிடைக்கக்கூடிய நட்பை விட அல்லாஹ்வுடைய நட்பு மிகப்பெரியது. அந்த நட்பை பெற வேண்டும் என்றால் அண்டை வீட்டாரிடம் நான் நல்ல விதமாக நடந்து கொள்கிறேனா, அப்போதுதான் நான் சிறந்த மனிதனாக இருக்க முடியும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா நான் இருக்க முடியும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சிறந்த மனிதராக அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான மனிதராக நாம் வாழ்வதற்கு இந்த பண்புகள் நம்மிடம் வர வேண்டும். இந்த பண்புகள் நம்மிடம் இருந்தால், இதை செயல்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நற்சான்றை கொடுப்பான். அது என்ன நற்சான்று தெரியுமா? நாம் பூமியில் வாழும் போதே நம்மை சுத்தி இருப்பவர்கள் நமக்கு தெரியாமலே மற்றவர்கள் நம்மை பத்தி பாராட்டி பேசுவார்கள். அவரா நல்ல மனுஷப்பா, தங்கமான மனுஷன், யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வாரு, பக்கத்து வீட்டார்கள் ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்வாரு, ரொம்ப தங்கமான மனுஷன், தொழுகை பேணக்கூடியவர், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர், இப்படி எல்லாம் நல்லவரா இருக்கிறான்னு சொல்லி நம்மளை சுத்தி உள்ளவங்க பேசுவாங்க, நமக்கு தெரியாது. இந்த நற்சான்று கிடைக்குது பாருங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, தன்னை பற்றி மக்கள் நற்சான்று கூறுவதை யாருடைய காதுகளில் அல்லாஹ் அதிகமாக கேட்க செய்து விட்டாரோ அவர் சொர்க்கவாசி, இந்த பூமியிலே சொர்க்கவாசியா மாறுறார். அவர் இவர் நல்லவர் சாலிகானவர் என்ற பெயரை அல்லாஹ் நம்முடைய காதுகளில் கேட்க செய்து விட்டால் மற்றவர்கள் மூலமாக அவர் சொர்க்கவாசி என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை பற்றி தவறலாக கூறப்படக்கூடிய செய்தியை அவர் காதில் அல்லாஹ் கேட்க செய்து விட்டானோ அவர் நரகவாசி என்று சொல்றாங்க. அவனாப்பா மனுஷனா அவனை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஏமாத்திடுவான், மோசடி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கெட்ட பெயர்களை கெட்ட சொற்களை நம்முடைய காதில் நம்மை பற்றிய பேச வைத்து கேட்க வைத்து அல்லாஹ் வைத்து விட்டான் என்றால் அல்லாஹ் நம்மை நரகவாசி சேர்த்து விடுவான். அதனால் இந்த பூமியில் நல்ல பெயர்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நற்பெயரோடு இந்த பூமியிலிருந்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய ஆயுள் முழுவதும் நற்செயல் செய்யக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா என்று கேட்கிறாங்க. மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா என்று கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு நபி சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்கிறான், நீண்ட ஆயுளை கொடுக்கிறான். அவர் தன்னுடைய ஆயுள் முழுவதும் நல்ல செயல்களையே செய்து கொண்டிருக்கிறார். இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர், இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொல்றாங்க. நீங்க 70 வயசு வாழுங்க, 80 வயசு வரை வாழுங்க, ஆனால் நீங்கள் உயிர் மூச்சு உங்களுடைய தொண்டைக்குழி அடைகிற வரைக்கும் நீங்கள் நற்செயல்களை பின்பற்றாதீர்கள், நற்செயல்களை தாமதப்படுத்தாதீங்க, அதை செய்து கொண்டே இருங்க. அதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் நற்செயல் செய்ய வேண்டுமா, நன்மையான காரியங்கள் ஈடுபட வேண்டுமா, நல்ல பேரோடு நல்ல மதிப்போடு நல்ல கண்ணியத்தோடு இந்த உலகத்தை விட்டு செல்லணுமா, அதற்கு இறையச்சம் என்ற ஒரே ஒரு விஷயம் துணையாக நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய செயல்கள் அனைத்தும் பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்றால் அதற்கு நான் உபதேசம் செய்கிறேன். உனக்கு இறையச்சத்தை கொண்டு நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். அதன் மூலமாக உன்னுடைய செயல் அனைத்தும் ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே நற்செயல்களை நாம் செய்வதற்கு இறையச்சத்தை உண்டு பண்ணிக் கொள்வோம், இறை நம்பிக்கையோடு வாழ்வோம், நல்ல செயல்களை விரைந்து செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால் நல்ல பண்புகளை நல்ல குணத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட பாக்கியமுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். நாம் இன்றைய ஜும்மா உரையில் பார்த்து வருகின்ற தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தகுதியை நம்முடைய கண்ணியத்தை எதில் வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணியம் பெறுவதற்கு அல்லாஹ் எதை நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறான் என்றால் இந்த இறைச்சம் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ் அலீமுன் கபீர். உங்களில் எவர் அல்லாஹ்வை மிகவும் பயப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர் யாரு? யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான், எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இறையச்சம் தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும், இந்த பூமியிலும் நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும். அந்த இறையச்சம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. நம்மை நாமே பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, நம்மை நாமே தூய்மையானவன் என்று சொல்லிக் கொள்ள கூடாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க, ஃபீ புதூனி உம்மஹாதிக்கும் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில் சிசுக்களாக இருந்த போதே உங்களை எனக்கு நன்காக தெரியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுடைய தாயினுடைய வயிற்றுல நீங்க சிசுக்களாக இருக்கும் போதே உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீங்கள் உங்களை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களே நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள், உங்களில் யார் இறைச்சம் உடையவர்கள் என்பதை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நம்மள யார் பரிசுத்தவான், யார்
தூய்மையானவர், யார் இறைச்ச முடிவர் என்பதை அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே எப்போதும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு நன்மையான காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் மறுமையில் நமக்கு கை கொடுக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக எவர்கள் இறை அச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் யார் நல்ல செயல்களை அந்த இறைச்சத்தோடு செய்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். யாரோடு இருக்கிறான்? அல்லாஹ் இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டு நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுக்காக செயல்படுத்துறோம்னு சொன்னா நம்மளோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த இறையச்சத்தோடு சாலிகான நல்ல அமல்களை விரைந்து செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைய செய்யக்கூடிய காரியம் எது தெரியுமா? அதிகமான மக்களை சொர்க்கத்தில் நுழைய செய்யக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுதான் இறையச்சமும் நற்குணமும். யாரிடம் இறைச்சமும் நற்குணமும் இருக்குமோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அப்ப இந்த இறையச்சம் இருந்தால் தான் நல்ல செயல் செய்ய முடியும். இறையச்சம் இல்லை என்றால் மன இச்சைக்கு நாம் அடிமையாகி விடுவோம். எந்தெந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சிறந்தவர் என்று சொல்வதற்கு அடையாளப்படுத்தி நல்ல செயல்களை சொல்லி தருகிறார்களோ அந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லை என்றால் அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக இறையச்சத்தை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. யா அல்லாஹ், எனக்கு இறையச்சத்தை கொடு, எனக்கு நேர்வழி காட்டு, எனக்கு பத்தினித்தனத்தை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்பாங்க. அப்ப இறையச்சம் என்பது மிக அவசியமானது. அந்த இறையச்சம் இருந்தால்தான் நல்ல செயல்களை செய்ய முடியும். ஆகவே அல்லாஹ்விடம் அதிகமாக இறையச்சத்தை கேட்போம். அதன் மூலமா சாலிகான நல்ல அமல்களுக்குரிய வாய்ப்புகளை நாம் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நாம சொன்ன மாதிரி முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம் வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனோடு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும். நான்காவதாக இரத்த உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நல்ல குணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நற்குணமும் நற்பண்பும் நம்மிடம் இருக்க வேண்டும். நல்ல இதயம் எதுவென்றால், நல்ல உள்ளம் எதுவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உள்ளத்தில் பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இருக்காது என்று சொல்றாங்க. நல்ல உள்ளம் எதுவென்றால், தூய்மையான உள்ளம் எதுவென்றால் அந்த உள்ளத்தில் பாவம் இருக்காது, அநியாயம் இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாமை இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நல்ல குணத்தை நல்ல பண்புகளை அடையாளப்படுத்துவதற்கு இறையச்சம் என்பது மிக அவசியமான ஒன்று. அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.